தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையாக அக்கறை இருந்தால் பாஜக மாநில தலைவர் பொறுப்பை அண்ணாமலை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேசியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த ஓடைப்பட்டி கிராமத்தில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழாவில் இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் என்னவென்றால் அதிமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அசைன்மெண்ட் எனவும், இந்த அசைன்மெண்ட்டுக்கு எல்லாம் அதிமுக ஒருபோதும் அஞ்சாது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிப்பதுதான் எங்கள் அசைன்மெண்ட் எனவும் பேசினார். மேலும் தமிழ்நாடு மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டிருந்தால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என காட்டமாக பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அடுத்த மாதம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் உலக முருக பக்தர்கள் மாநாடு ஆகஸ்ட் மாதம் 24 மற்றும் 25 நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு ஏராளமான முருக பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். ஆலோசனைக் கூட்டத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் சந்திரமோகன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் கூடுதல் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் உலக பழங்குடியினர் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிட்ட சமூக நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பழனி சட்டமன்ற உறுப்பினர், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதிதிராவிடர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், பழங்குடியின மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் போட்டித் தேர்வுகளான JEE, நீட் போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி பட்டறைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், விரைவில் பயிற்சி கூடங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் கூறினார். இந்த திட்டம் நம்ம ஸ்கூல்லேயே ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கிறோம். அதாவது JEE தேர்வாக இருந்தாலும் நீட்டு, கிளாட் இந்த மாதிரி தேர்வு கொடுத்து இப்போ நிறைய மாணவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் கையால மடிக்கணினி ஒரு 8 மாணவர்கள் கொடுத்தாங்க. இது நாங்க போன வருஷம் கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சோம். இந்த வருஷம் வருட ஆரம்பத்திலேயே அந்த பயிற்சியை கொடுத்தோம்னா இன்னும் அதிகப்படியான மாணவர்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அடையாளம் தெரியாத துண்டிக்கப்பட்ட ஆணின் தலை பாலத்தில் வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அடையாளம் தெரியாத துண்டிக்கப்பட்ட ஆணின் தலை வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஐயனார் கோவில் சாலை உள்ளது. இங்கு உள்ள முடங்கியாற்று பாலத்தில் பொதுமக்கள் நடந்து சென்றபோது பாலத்தில் அடையாளம் தெரியாத துண்டிக்கப்பட்ட ஆணின் தலை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ராஜபாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் தலையை மீட்டு உடலை தேடி வருகின்றனர். தலை இருந்த பாலத்தின் பகுதியில் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் ஆய்வு நடத்தி வருகின்றனர். தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டவர் சுமார் 50 வயது மதிக்கத்தக்கவராக இருக்கலாம் என சந்தேகித்துள்ள காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டவர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பாலத்தில் ஆணின் தலை வைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மின்சாரம் தாக்கியதில் மின்வாரிய ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அவலாஞ்சி அப்பர் பவானியில் மின் வழித்தட பாதை பராமரிப்பு நடைபெற்றுள்ளது. இந்த பராமரிப்பு பணிகள் என்ஜினியர் பூபதி தலைமையில் 7 பேர் செய்துள்ளனர். இந்நிலையில் பராமரிப்பு பணிகள் முடிந்து நரிக்குழியாடா பகுதியில் மின்பழுது பணிகள் முடிந்த பின்னர் மின் இணைப்பு சரியாக உள்ளதா என இயக்கி சோதனை செய்துள்ளனர். அப்போது சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ரமேஷ் என்ற மின் ஊழியர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.